ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நீங்கள் ரொட்டின்னு சொல்லிக்கலாம், சப்பாத்தின்னு சொல்லிக்கலாம், பரோட்டான்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வருதோ நீங்கள் அதை உங்கள் வாக்குக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஹெல்த்தியும் ஜாஸ்திங்க. ஒன்று சாப்பிட்டாலே செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஃபாஸ்ட் வெயிட் லாஸ்க்கும் அது நல்லாவே உதவுங்க. வாங்க என்ன ரொட்டி அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொட்டி 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 அப்படின்னு பயந்துராதீங்க. எதுவும் மைதா மாவில் செய்யலை, சிறுதானியத்தில் செய்ய போகிற சப்பாத்தி தான். அதாவது மாவு புனைகிறவங்க கையில் பொறுத்து இருக்குது, செய்கிறத பொறுத்து இருக்குது. அது சப்பாத்தியாக வர்றதோ, தோசையாக வர்றதோ, ரொட்டியாக வர்றதோ. ஏன்னா நம்ம எப்பயுமே கோதுமை மாவில் வர்ற மாதிரியே எல்லா பொருளும் வராது. ஏன்னா இது அரிசி மாவு இல்லையா, அதனால் கொஞ்சம் ரொட்டி மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஆனால் நல்ல டேஸ்டிங்காக இருக்கும். காலையில் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா ராத்திரி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. சில பேர் டயட்டில் இருக்கும்போது ரொம்ப பசிக்குதுக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டாலே போதுமானது. பயங்கர ஃபில்லிங்காக தான் இருக்கும். நம்ம ரொட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் மறந்து போயிடுறேன். உமான்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்லுங்கக்கா, என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மறக்கலை, மெசேஜ் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிற அவசரத்தில் நான் மறந்துடுவேன். அந்த பேரை மறந்துடுவேன்ல, சொல்ல மறந்துடுவேன் நான். உமா ஹாய். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்கும்போது நான் ஒரு சில வீடியோ போட்டு தான் ஆகணும், போடாமையே இருக்க முடியாது. ஆனால் அதுக்காக நான் வந்து தெரியாத ஒன்றையும் நான் போட முடியாது. விரதம் 2-3 விரத முறைகள் பற்றி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு சஷ்டி விரதத்தை தவிர நான் வேறு எந்த விரதமும் இருந்ததில்லை. நான் இல்லாமல் ஒரு விரதம் வந்து எனக்கு சொல்லவும் தெரியாது. அதனால் சாரி, அடுத்து மார்கழி விரதத்தை சொல்லுங்கக்கா அப்புறம் இன்னி 2-3 விரதம் கேட்டிருந்தாங்க. நான் கார்த்திகை விரதம் மட்டும்தான் இருப்பேன். அதனால் மற்ற விரதங்கள் பற்றி என்னால் அவ்வளோவா தெரியாது. அதனால் அவ்வளோவா என்னால் வீடியோ போட முடியாது, கோச்சுக்காதீங்க. ஓகே, வாங்க நம்ம ரொட்டி செய்கிறது எப்படி பார்க்கலாம். 1 கப்பு நான் வந்து சிறுதானிய மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி சிறுதானிய சப்பாத்திக்கு 1 கப்பு அப்படின்றது 200 கிராம் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எந்த கப்புக்கு மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு கொஞ்சம் 3/4 கப்புக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப்புக்கு கூட தண்ணி எடுக்க தேவையில்ல, 3/4 கப்புக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி பண்ணலாம். உப்பு போட்டுக்கிறதுனால ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையாவும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். அது மாதிரி தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக வச்சுருக்கணுமான்னு கேட்டால் இல்லை, ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்தி நல்லா புஃபியாக வர்றதுக்கு காரணம் வந்து கோதுமை மாவுனாலும் சரி, கேப்ப மாவுனாலும் சரி, கம்பு சிறுதானியம் எந்த மாவுனாலும் நீங்கள் தண்ணி நல்லா வெதுன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு வந்து நல்லா புஃபியாக வரும். பார்த்தீங்களா, நல்லா பிசைஞ்சாச்சு. சிறுதானிய மாவில் சப்பாத்தி மாவு பாருங்கள், அழகாக கோதுமை மாவு மாதிரியே வரும். தண்ணியே மீதி தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். ஒரு சில மாவு வந்து 1 கப்பு தேவைப்படும், ஒரு சில மாவுக்கு வந்து 3/4 கப்பு தான் தேவைப்படும் தண்ணி. சில சமயம் 1/2 கப்பு யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பழகிக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்டது 1/2 கப்பு தான் இதில் ஊற்றிருக்கேன் நான். எனக்கு கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி எடுக்கலாம். சூப்பராக வரும். இல்லைன்னா ட்ரையான மாதிரி ஆகிடும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் சிறுதானிய மாவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. எதுனாலும் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் மாவு. ஏன்னா இல்லைன்னா ஒட்டு ரொம்ப கோதுமை மாவுனா அது குல்டோன் தன்மை, அந்த பசத்தன்மை இருக்கும். அதனால் அழகாக சப்பாத்தி மாதிரி வரும். பட் இது கொஞ்சம் அரிசி மாவு தானே இது, அதனால் கொஞ்சம் ஒட்டிக்கிடும் டக்குன்ட்டு. இந்த மாதிரி ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒட்டிக்கிடும். அதனால் நல்லா வந்து இந்த காஞ்ச மாவை இப்படி நல்லா ஊற்று போட்டுக்கோங்க. அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அது மாதிரி அவசரப்படாமல் மெதுவாக தான் செய்யணும் இந்த சப்பாத்தி. சிறுதானிய சப்பாத்தினாலும் சரி, கம்புனாலும் சரி, கேப்பனாலும் சரி, நம்ம மெதுவாக தான் உருட்டணும். மெதுவாக கையை வச்சு பண்ண தெரிஞ்சால் கையை வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு இதில் போட வரலை அப்படின்றவங்க நேராக சப்பாத்தி கல்லில் போட்டே பண்ணலாம். சப்பாத்தி கல்லை சிம்மில் வச்சுக்கோங்க. சப்பாத்தி கல் இப்படி போட்டு சப்பாத்தி கல்லை நீங்கள் மெதுவாக இப்படி இது பண்ணலாம். சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் அமுக்குற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கூட வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு சப்பாத்தி போடும்போது வெறுங்கல்லாக இருக்கும்போது லைட்டாக இதாகும். அதனால் நான் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன், கடலெண்ணெய். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகணும். கல் சூடாக இருக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மாறுறது நல்லா தெரியும். இப்படியே இதை அப்படியே தடவி தடவி மெதுவாக பண்ணோம் அப்படின்னா நல்லா அப்படியே உருண்டையாக வரும். நான் எப்போவுமே சின்னசாக தான் போடுவேன், ஏன்னா சில சமயம் வரும் சில சமயம் வராது. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கரண்டியை வச்சு இது பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிய தான் செய்யும், ஏன்னா இது அரிசி மாவு தானே, அதனால உங்களுக்கு பிய தான் செய்யும். நம்ம தான் வந்து ஒட்டி ஒட்டி தான் நம்ம இது பண்ண முடியும். நல்லா ஒரு பக்கம் பொன்னிறமாக இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு வேகலை. நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்து போடலாம். ஒவ்வொரு பக்கமாக லைட்டாக மெதுவாக இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக புஃபியாக வரும் சில சமயத்தில். இந்த மாதிரி அங்கங்கே ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து வேகலைன்னு அர்த்தம். திருப்பி போட்டு அந்த இடத்த நல்லா அமுக்கி கொடுக்கணும். ஒவ்வொரு சைடும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க, ஏன்னா உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ்க்குரிய சிறுதானிய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அந்த சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக இருக்குமான்னு கேட்டால் சாஃப்டாக இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கம்பு ராகி ரொட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சிறுதானியம் இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறது அப்படின்றது குருமா தான் எடுத்திருக்கேன். வெஜிடபிள் காய்கள் நிறைஞ்ச குருமா, பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு குருமா எடுத்திருக்கேன். இதுவுமே 2 சப்பாத்தி அப்படின்றது எனக்கு 100 கிராம் தான் வருது. இதோட கலோரி அப்படின்றது 120 கலோரி வரும். குருமாவும் 100 கலோரி தான் வரும். ஸோ ஒரு நேரத்துக்கு வந்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளான ரொட்டி தாங்க. ரொம்ப சிறுசாகவும் தான் போட முடியும், ரொம்ப பெருசாகவும் நம்ம தட்ட முடியாது, ஏன்னா பிஞ்சுக்கிட்டு வந்துடும். கண்டிப்பாக அது வந்து முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றா செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். மெயினாக மார்னிங்கில் எடுங்க. ஈவினிங்கில் எடுக்கிறவங்க ஒரு 6:30க்குள்ளே எடுத்துக்கோங்க. 7 மணிக்கு மேலே வெயிட் லாஸில் சாப்பாடை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்த குளிர் காலத்தில் எங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியலக்கா, 3 நாளைக்கு மேலே கண்டினியூஸாக வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியல, நிறைய பேரோட குறைகள் இதாக இருக்குது. தயவுசெய்து நம்ம குளிர்னு சொல்லி இழுத்து பொத்தி படுத்தோம் அப்படின்னா ஓவர் வெயிட்டு போட தான் செய்யும். பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு ஒரு நாள் கஷ்டமாக தான் இருக்கும், எந்திரிச்சு பண்ணுங்க, தெரியாது. நம்மளுக்குள்ளே கொடுக்குற நம்மளோட மோட்டிவேஷன் தான் நம்ம வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ சோம்பேறித்தனப்படாமல் இந்த குளிர்காலத்துலேயும் உங்களோட எக்ஸசைஸும் சரி டயட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்க, கண்டிப்பாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.